உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்து. நண்பர்களே, நீண்ட இடைவெளிக்கு பின்பதாக இந்த காணொளியின் வழியாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 2024ஆம் ஆண்டினுடைய 8 மாதங்கள் உடனிருந்து நம்மை காத்துக்கொண்ட ஆண்டவர் 9வது மாதத்தின் முதல் நாளிலும் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி படைக்கின்றேன். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இந்த நாள் வரை மிசோரம் மாநிலம் ஐசாலிலே தங்கி கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை கடவுள் அடியனுக்கு கொடுத்திருக்கிறார். குடும்பமாக தங்கி இந்த இடத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். கடவுள் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே மாதத்தின் துவக்க நாளான இன்று உங்களோடு கூட உரையாட வேண்டும் என்று நான் விரும்பினேன். நேற்றைய தினத்திலே காலையில் ஒரு மரணச் செய்தி, பகலில் ஒரு மரணச் செய்தி, இரவில் ஒரு மரணச் செய்தி என 3 மரணச் செய்திகளை நான் கேள்விப்பட நேர்ந்தது. அதில் ஒருவர் வயதில் மூத்தவர், அனுபவத்தில் மூத்தவர், திருச்சபையும் சமூகத்தையும் அதிகமாக நேசித்தவர், அதிகமாக திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் பங்களிப்பு செய்தவர், எங்களை நேசிக்கக்கூடிய அல்லது என்னை போன்ற நபர்கள் கற்று மேல் வர வேண்டும் என்று விருப்பமுடைய ஒரு தலைவர் டாக்டர் ஜெயகரன் ஐசக் ஐயா அவருடைய இழப்பு மிகவும் எங்களுக்கு வருத்தத்தை அளித்தது. ஏனென்று சொன்னால், அவர் இறப்பதற்கு முந்தைய வாரம், அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் நாங்கள் திருமறை ஆய்வுகளிலே பங்கு பெறுவதுண்டு. கடந்த செவ்வாய்க்கு முந்தைய செவ்வாய் அவர் வேலூர் சிஎம்சி ஐசியூலிருந்து அந்த திருமறை ஆய்விலே பங்கு கொண்டார். அதற்கு முந்தைய வாரம் அவருக்கு இருந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக என்னிடமும் என்னுடைய நண்பர் ரெவரண்ட் ஜெயமணி ஐயாவிடமும் ரெவரண்ட் டாக்டர் ஞானவரமனிடமும் கேள்வியை முதலாகவே அவர் கேட்டு அதற்கான விளக்கத்தையும் அந்த திருமறை ஆய்விலே தரும்படியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த அளவிற்கு திருமறையின் வார்த்தைகளை நேசிக்கிற ஒரு மனிதர். அவருடைய பங்களிப்பு மிகச்சிறந்தது. அவர் அனைவரையும் பாராட்டக்கூடியவர். குறிப்பாக வளர்ந்து வருகிறவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த அளவிலே அவருடைய நல்வாழ்வுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஒருவேளை வயது மூப்பின் அடிப்படையிலே அவர் இறந்திருந்தாலும் அவருடைய இழப்பு மிகப்பெரியது. அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அவரை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் எங்களை போன்ற நபர்களுக்கும் அந்த இழப்பு மிகப்பெரியது. அதை போலவே பகலிலே ஒரு இறப்பு செய்தி கேள்விப்பட்டேன். அது மதுரை பகுதியிலே, குறிப்பாக பெருங்குடி பகுதியிலே சமூக பணிகளை மேற்கொண்டு வந்த தோழர் ஐயங்காளை அவர்கள் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே திட்டப்பணியாளராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே முக்கிய பொறுப்புகளிலே இருந்தவர். ஒடுக்கப்பட்ட மக்களை நேசித்து அவருடைய விடுதலைக்காக பணியாற்றி கொண்டிருந்தவர். எனக்கு நினைவு இருக்கிறது, நான் சிறுவனாக இருக்கிற பொழுது அன்றைய இறையியல் கல்லூரியுடைய பேராசிரியர் தியோஃபிலஸ் அப்பாவு என்கிற பரட்டையோடு கூட இணைந்து எங்களுடைய கிராமத்திற்கு வந்தவர், கிராமத்தை பார்வையிட்டவர். எங்களுடைய கிராமத்திலே ஒரு அமைதியின்மை ஏற்பட்ட பொழுது அமைதியை ஏற்படுத்துவதற்காக கூடுகைகளை நடத்த வந்த அந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன். ஒப்படைப்புடைய ஒரு பணியாளர். அவருடைய மரண செய்தி மிகுந்த வேதனை அளித்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக அந்த இறப்பு நிகழ்விலே கலந்து கொண்டு அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தியதும் நான் காணொலியிலே பார்க்க முடிந்தது. இரவு அதை போலவே ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. என்னுடைய நெருக்கமான நண்பர், முன்னாள்
சபை உறுப்பினர். நான் பணியாற்றிய பணித்தளத்திலே அவர் மிக முக்கிய திருச்சபையின் உறுப்பினர். அவருடைய மருமகன் திரு ஜெயக்குமார் என்பவர் திண்டுக்கல்லிலே மாரடைப்பினால் இறந்து போன செய்தி மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏறக்குறைய 45 வயதிற்கு உட்பட்டவராகத்தான் இருக்க வேண்டும். என்னுடைய சகோதரரின் வகுப்பு தோழர் என்பதையும் நான் இந்த இடத்துல தெரியப்படுத்த விரும்புகிறேன். கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி, அதாவது 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி அவருடைய துணைவியார் மாரடைப்பினால் இறந்தார். அவர் இறந்து 15 மாதங்களுக்குள்ளாகவே இவரும் இறந்திருக்கிறார். 2 பிள்ளைகள். முதலாவது மகன் 11ஆவது வகுப்பு படிக்கிறார், 2வது மகள் 9ஆம் வகுப்பு படிக்கிறார். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றியும் மிக அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுதெல்லாம் இரவு நேரங்களிலே இப்படிப்பட்ட அதிர்ச்சி செய்திகள் வருகிற பொழுது அந்த இரவுகளெல்லாம் மிகவும் சுமையான இரவுகளாக மாறி போய் விடுகிறது. எனவே அன்பான நண்பர்களே, எனக்கு அருமையான உறவுகளே, இந்த நேரத்தில் மிக முக்கியமாக நான் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாதத்தின் தொடக்க நாளில் இருக்கின்ற நீங்கள் ஆண்டவருக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நாம் நகர்ந்து செல்வது ஆண்டவருடைய அருள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார். ஒருவேளை நம்மை விட அல்லது நமக்கு முன்பாக முந்தி இறந்து போனவர்கள் எல்லாம் ஏதோ பாவம் செய்தவர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நீதிமான்கள் என்றும் எண்ணிக்கொள்ள தேவையில்லை. அனைவருமே குறைவுடையவர்கள்தான். ஆனால் குறைவுடைய நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார். எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது ஒருவருக்கொருவர் அன்புடையவர்களாக, அதே போல ஆண்டவர் கற்றுத்தந்திருக்கின்ற நீதியை நடப்பிக்கின்ற மக்களாக, நியாயத்தை கடைபிடிக்கிறவர்களாக, நன்றி உடையவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது திருமொழியிலே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற வசனத்தை இந்த நாளிலே நான் படிக்க நேரிட்டது. உண்மையாகவே பல நேரங்களில் நாம் நன்றியுடையவர்களாக இருப்பதில்லை. எங்கிருந்து வந்தோம், எப்படி வந்தோம், யாரால் நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் பல நேரங்களிலே நாம் மறந்துவிட்டு நாம் ஏதோ வானத்திலிருந்து குதித்தவர்கள் போல பல நேரங்களில் பேசிக்கொள்கிறோம், நடந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட செயல்களை நாம் தவிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கிற எவரும் தான் என்கிற நிலையிலிருந்து வாழ்வோமானால் நமக்கான அழிவு மிக அருகாமையில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரின் அருள் என்று நாம் சொல்லுகிற பொழுது அந்த ஆண்டவரின் அருள் நம்மை தாங்குகிறது, அது நம்மை வழி நடத்துகிறது, அது நமக்கு வாழ்வளிக்கிறது. எனவே வாழ்வு கொடுத்து நம்மை காத்து கொண்டிருக்கின்ற கடவுளுக்கு நாம் நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும். அதே நேரத்தில் கடவுள் நேரடியாக யாருக்கும் வானத்திலிருந்து உதவி செய்து போவதில்லை. யாரோ ஒருவரால் நமக்கு உதவி செய்கிறார். அந்த ஆழமான புரிதலை நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் எப்படி ஆகிலும் யாராவது ஒரு மனிதர் வழியாகத்தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படியானால் அந்த மனிதர்களை நாம் நினைத்து பார்க்கவும், அவர்களுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்கவும் அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால், நாம் கடினப்படுகின்ற பொழுது, நாம் துக்கமாயிருந்த பொழுது, அல்லது நாம் கலங்கி நிற்கின்ற பொழுது, நாம் வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் நிற்கிற பொழுது யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்களோ அவர்களை புறந்தள்ளி விடாமல் அவர்கள் செய்த நன்மைகளை, அவர்கள் செய்த உபகாரங்களை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் நன்றி உணர்வுடையவர்களாக இருக்கின்ற பொழுது அது கடவுளுக்கும் ஏற்புடையதாக இருக்கும். கடவுள் வழியாகத்தான் அவர்கள் நமக்கு இந்த நன்மைகளை செய்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே வாழ்வில் நன்றி உடையவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த உலக வாழ்வு என்பது நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்விற்கு தயார்படுத்தி கொள்ளும் ஒரு காலமாக, ஒரு இடமாக இருக்கிறது. எனவே ஆண்டவரை முன்னிறுத்துவோம், அவர் வழி நடப்போம், அவர் காட்டுகிற பாதையில் பயணிப்போம். பகைமை மறந்து, ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துகிறதை குறைத்து,
நம் குறைகளை நாம் திரும்பி பார்த்து அனைவரையும் அரவணைத்து இந்த வாழ்விலே நாம் பயணிப்போம். நாட்கள் மிக குறுகியவை. கடந்த மாதத்திலே ஒரு மூத்த சகோதரன், பல்வேறு வகையிலே அனுபவப்பட்ட ஒருவர் என்னோடு தொலைபேசியில் பேசினார். அவர்கள் எனக்கு பல்வேறு ஆலோசனைகளை கொடுத்தார். அவர் சொல்லிய ஆலோசனைகளில் மிக முக்கியமானது, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற பொழுது ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. உண்மை உண்மை உண்மை. எனவே ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் துணிவோடு எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அதே நேரத்தில் நன்றி மறந்து போகாமல் நன்றியுடையவர்களாக வாழ்வோம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் நம்மோடு கூட இருந்து நம்ம வழிநடத்துவாராக. நண்பர்களே, தொடர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய திருப்பணிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த முகநூலிலே எனக்கு அதிகமான நண்பர்கள் பிறமொழி பேசுகிற நண்பர்கள் உண்டு. இருந்தாலும் தமிழ் பேசுகிற நண்பர்களுக்காகவே இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். என்னுடைய பிறமொழி நண்பர்கள் பொறுத்துக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அனைவரும் சேர்ந்து நாம் மகிழ்ச்சியோடு நம்முடைய காலங்களை ஆண்டவருடைய கையில் ஒப்படைத்து அவருடைய கரங்களிலே நம் வாழ்வு இருக்கிறது என்பதை உணர்ந்து பொருளுள்ள வாழ்வை வாழ்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்தி காப்பாராக. ஆமென்.